இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி இந்த அளவுக்கு ஆட்டம் போடுவதற்கு காரணமே அதிமுக தான். Meanwhile, 96ல வந்து பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்ததே திமுக ஆட்சி தான். அது தேர்தல் கூட்டணி வேற, அது வேற வாய், இது நார வாய். புண்ணிய நாடு வெங்காயம் செந்தமிழ்நாடு என்னும் போதினில வெங்காயம் வந்து காலுக்குள்ள நீ என்னடா கேட்கிற? அவன் என்ன சொல்றான்னு கேட்டாலவா உன்னுடைய நாட்டினுடைய யோகியது தெரியும். இங்க பாடி போட்டா போதுமா? அங்க போனாலும் தேள் கொட்டுது காதுல. ஏன் சொல்றேன்னா துணியதில்லை மக்கள். தீர்மானம் போடுறாரு. ஒரு பெண் வந்து ஒருத்தவன் இன்னொருத்தவங்க பொண்டாட்டிய மனைவிய பெண்டாடுறது சட்ட ரீதியா குற்றம் இல்லைன்னு கொண்டாடணும்னு தீர்மானம் போடுறாரு. பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்த்தா எல்லாரும் கொண்டாட மாட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், அவங்களை கொண்டாடுறதுல இங்க மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. எல்லாருக்கும் வந்து சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், சில பேருக்கு நாயை பார்த்தா பயம், சில பேருக்கு பேயை பார்த்தா பயம்னுவாங்க. ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் அறிவாளிகளை பார்த்தால் இந்த முட்டாள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய பயம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. பொருளாதாரத்தை ஈட்டி வச்சிருந்தாரு. அந்த பொருளாதாரம் ரெண்டு வகையில் அவர் ஈட்டினாரு. ஒன்று விபச்சார விடுதி வச்சு ஈட்டினாரு, ரெண்டாவது மண்டியில் இருந்த பிஸ்னஸில் வந்தது. ரெண்டு வகையில் அவர் பொருளாதாரத்தில் இருந்தார். அடுத்த மனைவியை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. பிறன் மனைவிழையா பேராண்மை. நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? இளமையிலிருந்து விபச்சார விடுதி வச்சு நடத்தினவர் அவர். பெரியாரு விபச்சாரி வீட்டிலேயே படுத்து கிடந்தவர். மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. நான் தரவு கொடுக்குறேன், அவங்க நூல்ல இருந்து தரவு கொடுக்குறேன். நான் மொழி என்றான் தமிழா பிழைப்பு நடத்தியவனுக்கு தமிழின்